ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு லேப்டாப்போட கம்பேரிசன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் தமிழ்நிலே பார்த்துருப்பீங்க, ஏசர் அஸ்பயர் லைட் லேப்டாப்போட கம்பேரிசன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லேப்டாப் வந்து ரெண்டு வேரியண்ட்ல அவைலபிளாக இருக்குது. ஒன்று இன்டெல் வேரியன்ட், இன்னொன்று ஏஎம்டி வேரியண்ட்டு. இந்த ரெண்டு வேரியண்ட்ல எந்த வேரியன்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு இந்த வீடியோவில் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கன்ஃபார்ம் லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லேப்டாப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லேப்டாப் வாங்குறதுல பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 விதம் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேசிக்காக யூஸ் பண்ணக்கூடிய லேப்டாப், சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ், சின்ன சின்ன கேமிங்லாம் விளையாடி ஓரளவுக்கு அதை பேசிக்காக யூஸ் பண்ணக்கூடியவங்க. செகண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா அது ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், எடிட்டிங்லாம் யூஸ் பண்ணக்கூடியவங்க. தேர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேமிங் யூஸ் பண்ணக்கூடியவங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற லேப்டாப் பார்த்தீங்கன்னா பேசிக் லெவலில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான். ஸோ இந்த வீடியோ நான் மெயினாக எடுக்கிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் நிறைய பேர் வாங்குறாங்க. ஸோ இதில் இன்டெல் வேரியண்ட்டும் இருக்குது, ஏஎம்டி வேரியண்ட்டும் இருக்குது. கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம் ப்ரைஸாக இருக்கிறதுனால எந்த வேரியண்ட் வாங்குறது நல்லது அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ அந்த கன்ஃபியூஷனை இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக கிளியர் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி லேப்டாப் பார்க்க போகும்போது இன்டெல் பெஸ்ட்டா ஏஎம்டி பெஸ்ட்டான்னு செக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி செக் பண்ணுறது வந்து யூஸ்லெஸ். ஏன் அப்படின்னா இன்டெல் வந்து ஒரு கேட்டகரியில் அது பெஸ்ட்டாக இருக்கும், ஏஎம்டி வந்து இன்னொரு கேட்டகரியில் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீ உங்கள் யூசேஜை பொறுத்து தான் நீங்கள் இன்டெல் வாங்கணுமா இல்லை ஏஎம்டி வாங்கணுமான்னு நம்ம முடிவு பண்ண முடியும். ப்ராசஸர் வச்சு மட்டும் நம்மளால அதை முடிவு பண்ண முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து லேப்டாப்போட டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி, ஹீட்டிங் இஷ்யூஸ், டிஸ்பிளே குவாலிட்டி எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ தேர்ட் கேட்டகரியா பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு எது பெஸ்ட்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரியும். உங்க கேட்டகரிக்கு நீங்க எது வாங்கலாம்னு உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஸோ பில்ட் குவாலிட்டி அண்ட் டிசைன் பத்தி பார்க்கலாம். ஸோ இது மெட்டல் பாடி தான் கொடுத்துருக்காங்க, டாப் அண்ட் பாட்டம். ஸோ மெட்டல் பாடி கொடுத்தவொடனே நிறைய பேருக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னு நினைப்பீங்க. ஸோ 1.59 கிலோகிராம் தான் கொடுத்துருக்காங்க. நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லை ஆஃபீஸ் ஒர்க் பண்றீங்கன்னா கேரி பண்ணி போடுறதுக்குலாம் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப வெயிட்டா நமக்கு ஃபீல் ஆகல. பார்க்கறதுக்கு கொஞ்சம் ப்ரொஃபஷனல் லுக்லாம் இருக்குது, எந்த எக்ஸ்ட்ரா டிசைன்ஸும் கொடுக்கல, அவங்க நார்மல் லுக்லாம் இருக்குது. ஸோ பாட்டம்ல திக்னஸ் பார்த்தீங்கன்னா 19.7 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஸ்லிம்மா இருக்கும் இந்த லேப்டாப். கீபோர்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நார்மல் யூசேஜுக்கு ஓகே தான். ஒரு சில டைம்ல கீபோர்ட் ரொம்ப ஹார்டாக ஃபீல் ஆகுது. ஸோ ரொம்ப நாள் யூஸ் பண்ணும்போது எக்ஸ்டர்னல் கீபோர்ட் வச்சு யூஸ் பண்றது பெட்டர். HDMI போர்ட்ஸ், USB 2.0, 3.0 கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் ஜாக்ஸும் இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நார்மலாக கொடுக்குறது எல்லாமே கொடுத்துருக்காங்க, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஸோ இந்த டிசைன் பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரைசன் வேரியண்ட்டுக்கும் இன்டெல் வேரியண்ட்டுக்கும் சேம் தான், எந்த காம்ப்ரமைஸும் பண்ணல. செகண்ட் டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளே வந்து 180p ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பெஸ்ட்டாகவே இருந்துச்சு. ஸோ இண்டோரில் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பட் அவுட்டோரில் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, டைரக்ட் சன்லைட்ல எல்லாம் ரொம்ப டிம்மாக தான் இருக்கும். ஸோ வெப்கம் கொடுத்துருக்காங்க, 720p கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக இருக்குது, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. மூவிஸ், யூடியூப் சீரீஸ்லாம் பார்க்குறீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது அதோட ஸ்க்ரீன் குவாலிட்டி. ப்ரொஃபஷனலாக ஆஃபீஸ் ஒர்க் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸ்பீக்கர்ஸுக்கு 2 பில்ட்-இன் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஓகே தான். ஸோ பேட்டரி தான் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ பேட்டரி பார்த்தீங்கன்னா 7 ஹவர்ஸ்னு கம்பெனி கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 5 to 6 ஹவர்ஸ் வருது. நீங்கள் கொஞ்சம் எடிட்டிங் இல்லை கேமிங் பண்ணுறீங்கன்னா ஒரு 3 to 4 ஹவர்ஸ் உங்களுக்கு நார்மலாக யூஸ் ஆகும். ஸோ இப்போ முக்கியமான பாயிண்ட் வருவோம், பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது 2 வேரியன்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 2 வேரியண்ட்ல எந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா AMD Ryzen 5 5625U, அப்புறம் இன்டெல்லோட i3 13th Gen. ஸோ இந்த 2 வேரியண்டும் கிட்டத்தட்ட சேம் ப்ரைஸ் தான் அவைலபிளாக இருக்குது. முன்ன பின்ன ப்ரைஸ் கொஞ்சம் மாறலாம், 36,000-37,000 அந்த ரேஞ்சில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் நல்ல ஒரு ஆஃபர் வரும்போது இந்த லேப்டாப் வாங்கினீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு நல்ல ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் நல்ல ஒரு லேப்டாப் வாங்கின போல இருக்கும். ரேம் பார்த்தீங்கன்னா 8GB 16GB அவைலபிளாக இருக்கு. 512GB SSD 1TB SSDலையும் அவைலபிளாக இருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல கேமிங் விளையாடுறீங்க, எடிட்டிங் பண்ணுறீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் லேப்டாப் வாங்கவே கூடாது. ஸோ இருந்தாலுமே இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நல்ல ஒரு கேமிங் எடிட்டிங் பண்ணலான்னா நீங்கள் ரைசன் சூஸ் பண்ணுறது பெட்டர். ஏன் பார்த்தீங்கன்னா ரைசன் வந்து மல்டி டாஸ்கிங்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நிறைய க்ரோம் டேப்ஸ் யூஸ் பண்ணி நிறைய மூவி சீரிஸ் நிறைய பார்க்குறீங்க, சைட் பை சைடாக எடிட்டிங் பண்ணுறீங்க, ப்ரொஃபஷனலாக ஆஃபீஸ் ஒர்க் யூஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி நிறைய மல்டி டாஸ்கிங் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரைசன் சூஸ் பண்ணுறது பெட்டர் இன்டெலை கம்பேர் பண்ணும்போது. ஸோ
சிம்பிளா மூவிஸ் மட்டும் பாக்குறீங்க, நான் சின்ன சின்ன ஒர்க்ஸ் மட்டும் தான் பண்ணுவேன், சின்ன எடிட்டிங் இல்ல சின்ன சின்ன கேமிங் பண்ணுவேன், இந்த மாதிரி ஓகேன்னா நீங்க டேரக்டா நீங்க i3 சூஸ் பண்ணலாம். ஸோ ஏன் யூசேஜை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும்னா, ஸோ இன்டெலை கம்பேர் பண்ணும்போது ரைசன் வந்து கொஞ்சம் அதிகமாக பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. எதை வச்சு சொல்றேன்னா, கேமிங் எடிட்டிங்லாம் பண்ணும்போது கொஞ்சம் அது பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ உங்க யூசேஜுக்கு அது மாறலாம். ஸோ உங்க யூசேஜை பொறுத்து நீங்க எந்த வேரியன்ட் வேணுமோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹீட்டிங் இஷ்யூஸ் இல்லை. வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா லேப்டாப்போட பாட்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பாட்டம் கொடுத்துருக்கனால நீங்க கொஞ்சம் வென்டிலேட்டடான ஏரியாவில் வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். ரொம்ப ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்காது, பெர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ மொத்தத்தில் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் முக்கியமாக எடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இன்டெல் வாங்குறதா இல்லை ரைசன் வாங்குறதான்னு கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ உங்களுக்கு கொஞ்சமாவது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் யூசேஜை பொறுத்து நீங்கள் அதை டிஃப்ரென்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்டெல் கரெக்டாக இருக்குமா இல்லை ரைசன் கரெக்டாக இருக்குமான்னு. என்னை பொறுத்த வரைக்கும் கேமிங் எடிட்டிங்லாம் ஓரளவுக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பண்ணுறீங்கன்னா இந்த லேப்டாப் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதில் ரைசன் சூஸ் பண்ணுறது, இன்டெலை கம்பேர் பண்ணும்போது ரைசன் சூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அப்படி இல்லை, நான் சாதாரணமாக ஆஃபீஸ் ஒர்க் தான் யூஸ் பண்ணுறேன், சின்ன யூடியூப் வீடியோஸ் பார்ப்பேன், மூவிஸ் பார்ப்பேன், சின்ன எடிட்டிங் இல்லை கேமிங் பண்ணுவேன், தான் நான் அதிகமாக பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் இன்டெல் சூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.